ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. இன்று ஆன்மீகத்திலே எம்பெருமான் முருகனை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம். முருகனிடம் ஆசை வைத்தே என்று அந்த பாடல் எவ்வளவு அழகு! புரிதல், லாவண்யம், தேஜஸான உடம்பு. அந்த முருகனே பார்த்தாலே மனசுக்கு இதம் வரும் அல்லவா? திருப்தி, ஏகாந்தம். அந்த பிஞ்சு விரல்தானே அந்த வேலை பிடித்திருக்கிறான், மனசுக்கு ஒரு திருப்தி. இப்படி இந்த முருகப்பெருமானை எப்படி அவர் அவதரித்தார்? சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தானே வெளியிட்ட அந்த ருத்ர பொறிகளால் 6 அழகான முருகப்பெருமான் குழந்தையாக வளர்கிறான் அல்லவா? அந்த குழந்தைகள் கார்த்திகை பெண்கூடு கையிலே தவழ்ந்து வளர்ந்து வருகிறார் முருகப்பெருமான். அப்பொழுதுதான் கௌரி பார்வதி தேவி முருகனை பார்க்க வருகிறார். ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவளுக்கு. எதுடா நம்ம இந்த முருக குழந்தை நம்ம குழந்தை என்று அவளுக்கு ஒரு சட்டென்று மனசு அலைமோதி கொண்டு இருக்கிறது. ஒரு குழந்தையை பார்த்தா கருவண்டு கண்ணழகு, மறு குழந்தையை பார்த்தா அந்த குழந்தைக்கு கண்ணாடியே கண்ணழகு, அந்த 3வது குழந்தையை பார்த்தா தேன்வழியும் பாலழகு, 4வது குழந்தை பார்த்தாலே முல்லைப்பூக்கு விரை அழகு, 5வது குழந்தைக்கு பார்த்தா அந்த தாமரைப்புமே பாதம் அழகு, 6வது குழந்தை பார்த்தா அந்த நேர் வகுடு இருக்கிறதே உச்சி தகடு, அந்த கேசவன்தான் முருகனுக்கு அழகு. முருகனுடைய அடையாளமே அதுதானே. எவ்வளவு ஆனந்தம்! முருகன் என்றாலே அழகு மட்டுமா? அல்ல, அந்த வல்லவனும் அவனுக்கு இருக்கிறது. 12 கண்ணழகை பார்த்திருந்து பெண்ணழகை வள்ளல்தான் வாழ வைத்தான் என்று சொல்கிறல்லவா? பெண்மையை வாழ வைத்தான். யானைக்கு 1 கை, நமக்கோ 2 கை, இந்திரனுக்கு 4 கை, விநாயகருக்கு 5 கை, தத்தாத்திருக்காரே அவருக்கு 6 கை, அந்த பிரம்மனுக்கு 8 கை, சிவனுக்கு 10 கை, நம்ம முருகனுக்கோ 12 கை. அதாவது என்ன அழகு! 12 கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை வள்ளல்தான் நாள வந்தான். எப்படி அந்த பாட்டில் இருக்கிறது அல்லவா? வணக்கம் நேயர்களே.